அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். 37ஆம் சங்கீதம் 31வது வசனம். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவனுடைய நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. தேவனுடைய வசனம் தேவ பிள்ளையின் இருதயத்தில் இருக்கும்போது அவனுடைய நடைகள் பிசகாது, வழுவி போகாது, பின்மாற்றத்துக்குள் கொண்டு போகாது. ஏனென்றால் தேவனுடைய வசனம் அவர்களை ஸ்திரப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும், நிலைநிறுத்தும். சங்கீதம் 32:8 வாசிக்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறார். அவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்கும்போது சரியான பாதைக்குள்ளாக ஆண்டவர் நடத்த ஆரம்பிப்பார். தவறான முடிவுகளை எடுக்கும்போது உணர்த்த ஆரம்பிப்பார். தேவ வசனம் ஒரு மனுஷனுக்குள் இருக்கும்போது நல்ல சுகம் கிடைக்கும். ஏனென்றால் சங்கீதம் 107:20 வாசிக்கிறோம், அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்பு வைக்கிறார். தேவனுடைய வசனம் ஒரு மனுஷனுக்குள் இருக்கும்போது அவர்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையிலே முன்னேறி கொண்டே போவார்கள். அவர்களுடைய விடியற்கால வெளிச்சம் மிக அதிகமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும். ஏசாயா 8:20 வாசிக்கிறோம், வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும், இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. அந்த வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு முறை ஒரு வாலிபனுக்காக நான் ஜெபித்தேன். 119ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை பல முறை சொல்லி சொல்லி அவனுடைய நினைவுகளில் அந்த வசனம் வருகிற அளவிற்கு திரும்ப திரும்ப சொல்லி ஜெபித்தேன். ஒரு 4-5 நாட்களுக்கு பின்பு அவன் வேலை செய்கிற இடத்திலே ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணினார்கள். அதிலே மதுபானத்தையும் கொண்டு வந்து வைத்தார்கள். அப்படி வைக்கும்போது அவனுடைய எண்ணத்திலே இந்த வசனம் 119ஆம் சங்கீதம் 9வது வசனம் திரும்ப திரும்ப நினைவுகளில் வந்து கொண்டே இருந்தது. அந்த வசனம் அவனுடைய நினைவுகளில் வர 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 அவனுக்குள் ஒரு பயம் வந்தது. நாம பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு, எனக்கு வயிறு சரியில்லை, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி ஓடி வந்துட்டான். வந்த பிற்பாடு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான், ஆனால் நீங்கள் அன்னைக்கு சொல்லி ஜெபித்த அந்த வசனம் என் நினைவுகளில் பயங்கரமாக திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருந்தது. அவங்க எல்லாரும் மதுபான பார்ல அந்த பார்ட்டி வைக்கிறாங்க, ஆனால் என்னால் அங்கே இருக்க முடியலை. வசனம் எனக்குள்ளாக கிரியை செய்தது, நான் வந்துட்டேன், காப்பாற்றப்பட்டேன். இதுதான் நம்முடைய தேவனுடைய வசனம் செய்கிற அற்புதமான காரியம். தவறான காரியங்களுக்குள் போகும்போது தேவனுடைய வசனம் அவர்களை உணர்த்து விட்டு வெளியே கொண்டு வந்துவிடும், உணர்த்து விட்டு பாதுகாக்கும். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கள்லாம் வெளியில் போகிறாங்க, படிக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம பாடிகார்டு போட முடியுமா? வசனம் அவங்களுக்குள்ள கற்றுக் கொடுத்தால், வசனத்துக்குள்ள நடத்தினால் அவர்கள் நடைகள் பிசகாது. நிறைய பெற்றோர் சொல்லுவாங்க, என் பிள்ளை இதை பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான், அப்படி பண்ணுறான் பிரதர், இப்படி பண்ணுறான் பிரதர், ஜெபிங்க பிரதர். ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே வசனத்தை கற்றுக் கொடுத்தாங்களா? இல்லவே இல்லை. இவங்களே வசனத்தை அதிகமாக நேசிக்க மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க. அதனால அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை வசனம் இல்லாததினாலே ஒரு வாழ்க்கை இடறி போகிறது. சகோதரா சகோதரி, நம்ம பிள்ளைங்களுக்கு வசனத்தை கற்றுக் கொடுப்போம். அந்த வசனம் அவர்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சமீபத்திலே ஒரு அருமையான ஒரு டாக்டரை சந்திக்கும் போது அவர் தன்னுடைய சாட்சியை இந்த ஆலயத்திலே சொன்னார். எங்கள் தாயார் சிறு வயதிலிருந்தே வசனத்தை சொல்லி சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பார்கள். அந்த வசனம் சொல்லிய அந்த வார்த்தை இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில நடக்கிறது என்று சொன்னார். பாருங்கள், வசனத்தை நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது அவர்கள் முதிர் வயதான போதிலும் கனி கொடுப்பார்கள். அதை நாம செய்யணும். சங்கீதக்காரனாகிய தாவீதை பாருங்கள், வசனத்தை அதிகமாய் நேசித்த மனுஷன். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். தேவனுடைய வசனத்துல அளவுக்கு அதிகமான வாஞ்சையுள்ள மனுஷன். அதனால தான் கர்த்தர் என்ன செய்கிறார், கர்வலாடுகளின் பின்பாக இருந்த தாவீதை அழைத்து வந்து அபிஷேகித்து சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக உயர்த்துகிறார். அவனுடைய வேதம், அவனுடைய தேவனுடைய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. உங்க பிள்ளைங்க இருதயத்தில்,
உங்க இருதயத்தில் தேவனுடைய வசனம் இருக்கா? இருந்தா உங்க நடைகள் பிசகாது. பிசகுறது, வழி விலகி போகிறதுன்னு சொன்னா, இன்னைக்கு மனம் திரும்பி வசனத்தை அதிகமா வாசிங்க. அந்த வசனம் உங்க வாழ்க்கையை பாதுகாக்கும், நித்திய ஜீவன் வரைக்கும் நடத்தும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பதாக. சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பான பிதாவே, உம்முடைய வேதம் எவ்வளவு முக்கியம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய வேத வசனத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து தனிப்பட்ட விதத்தில், குடும்பமாய் அதிகமாய் நேசிக்க உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.